பேசுகிறேன். எல்லாம் நல்லா இருக்குங்களா? எல்லாம் இருக்கீங்களா? உங்களுக்கு வசனம் கதையை சொல்லுவேன். இன்னைக்கான வேதவசனம் பார்த்தீங்கன்னா, மனுஷனால் இது கூடாதுதான், தேவனால் எல்லாம் கூடும். மத்தேயு 19 அதிகாரம் 26வது வசனம். இன்னைக்கு கதையோட தலைப்பு என்னன்னா, எலிசாவும் இரும்பு கோடாரியும். வாங்க ஸ்டோரிக்குள்ள போகலாம். ஒரு ஊர்ல எலிசான்னு ஒரு தாத்தா இருந்தாரு. அது வந்து பைபிள் ஸ்கூல் நடத்தினாரு. அங்க வந்து எல்லாருக்கும் இடம் பத்தலனால எலிசா தாத்தாட்ட சொன்னாங்க எலிசா தாத்தா, ஏதோ நாங்கள் வந்து பைபிள் கிளாஸ்ல இடம் பத்தல, நாங்கள் எதுக்கு பெரிய பைபிள் கிளாஸ் கட்டணும்னு சொன்னாங்க. கட்டலாமே அப்படின்னு எலிசா தாத்தா சொன்னாங்க. அப்ப யோர்தான் நதியில கட்டிட்டு இருந்தாங்க. மரம் கட்ட இரும்பு கோடாரியும் வெட்டிட்டு இருந்தாங்க. அப்ப நம்ம கதையோட ஹீரோ வந்துட்டாரு. அவங்க வந்து அவங்க ஃப்ரெண்டுகிட்ட வந்து ஒரு இரும்பு கோடாரிய வாங்கிட்டு வந்து வெட்டிட்டு இருந்தாங்க. அப்போ ஓங்கி போட்டோன்னு அந்த இரும்பு கோடாரி நதிக்குள்ள விழுந்துடுச்சு. அதுக்கப்புறம் ஐயோ, இது வந்து என் ஃப்ரெண்டுகிட்ட கடன் வாங்கி கொண்டு வந்தனே, இப்போ கொடுக்குற கூட காசு இல்லையே அப்படின்னு எலிசா தாத்தாட்ட சொன்னாங்க. அப்போ எலிசா தாத்தா வந்து எங்க அப்பா விழுந்ததுன்னு கேட்டாங்க. இங்கதான் அப்படின்னு சொல்லி எலிசா தாத்தா குச்சி தான் தேடிட்டு ஒரு மரத்துல குச்சி இருந்துச்சு, அதை எடுத்து நதிக்குள்ள போட்டு பிளான்ஸ், நீங்க இரும்பு தண்ணிக்குள்ள வந்து மேலே வந்து பார்த்தது இல்லை தானே, இப்போ பார்க்கலாம். அதுக்கப்புறம் குச்சியை போட்டதுக்கப்புறம் அதே இடத்துல இரும்பு கோடாரி மேலே வருது. அதுக்கப்புறம் எல்லாரும் வாயை திறந்துட்டு போக்குறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகிற வரைக்கும் அதையே நடந்தது பேசிட்டே இருக்காங்க. அவங்க வந்து மறக்காத நாள் அது. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நம்ம என்ன கற்றுக்குறோன்னா, நம்ம வந்து யாராச்சும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருந்து வாங்கினோன்னா பத்திரமா வச்சுக்கணும். தொலைச்சிட்டோம்னா நாம தான் காசு கொடுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா எங்களுக்கு ப்ரே பண்ணுங்க. ஆமீன்.